சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சங்ககால வள்ளல்கள் அப்படிங்கிற லெசனுக்கான வினாவிடைகள் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு லெசனுக்கு கிட்டத்தட்ட 80 வினாக்கள் நம்ம தொகுத்து இருக்கிறோம். எல்லா கொஸ்டினுமே இதுல கவர் பண்ணியிருக்கிறோம். டெட் பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு சோசியல் மேஜரா இருந்ததுன்னா இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு growth பார்க்கறது தப்பு கிடையாது. அதனால தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். சங்க காலத்தில் தமிழகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த மூவேந்தர்கள் யார்? சங்க காலத்தில் தமிழகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். சேர, சோழ, பாண்டியர் தான் தமிழகத்தினுடைய பெரும்பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. சங்க காலத்தில் சேர, சோழ, பாண்டிய ஆகிய மூவேந்தர்களே தமிழகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தனர். குளிர்ச்சியான பழனி மலையை, அதாவது பொதினி மலைன்னு சொல்லுவாங்க, ஆட்சி செய்த கடையெழு வள்ளல் யார்? குளிர்ச்சியான பழனி மலையை ஆட்சி செய்தவர் பேகன். பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனி பேகன். பழனி பேகன். பேகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனிமலை பகுதியை ஆட்சி செய்தார். சங்க இலக்கியங்களில் இப்பகுதி பொதினி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள்ல இந்த பகுதி பொதினி, பொதிகைய பொதினின்னு சொல்லியிருக்காங்க. குளிரால் நடுங்கிய மயிலை கண்டு தன் விலை உயர்ந்த போர்வையை போர்த்திய வள்ளல் யார்? பேகன் தான். ஒரு முறை பேகன் உலா சென்ற போது மயில் ஆடுவதை கண்டு அது குளிரால் நடுங்குவதாக கருதி தன் போர்வையை அதற்கு அளித்தார். ஒரு முறை பேகன் உலா சென்ற போது மயில் ஆடுவதை கண்டு அது குளிரால் நடுங்குவதாக கருதி தன் போர்வையை அதற்கு அளித்தார். பரம்பு மலையையும் அதன் சுற்றியுள்ள 300 கிராமங்களையும் ஆட்சி செய்த வள்ளல் யார்? பரம்பு மலையையும் அதனை சுற்றியுள்ள 300 கிராமங்களையும் ஆட்சி செய்த வள்ளல் பாரி. பரம்பு, பாரி, பேகன், பழனி. வேள்பாரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இயற்கை வளம் மிக்க பரம்பு மலையை ஆட்சி செய்தார். அந்த பரம்பு மலை எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. படர இடமின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரையே வழங்கிய வள்ளல் யார்? படர இடமின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரையே வழங்கிய வள்ளல் பாரி. முல்லை கொடி படர்வதற்கு தவிப்பதை கண்ட பாரி தான் ஏறி வந்த தேரையே அந்த கொடிக்காக அங்கேயே விட்டு சென்றார். முல்லை கொடி படர்வதற்கு தவிப்பதை கண்ட பாரி தான் ஏறி வந்த தேரையே அந்த கொடிக்காக அங்கேயே விட்டு சென்றார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார்? தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னர் அதியமான். அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவர் இன்றைய தர்மபுரி தகடூர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார். அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவர் இன்றைய தர்மபுரி தகடூர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார். தனக்கு கிடைத்த அரிய வகை நெல்லிக்கனியை தமிழ் ஔவையாருக்கு ஈந்த வள்ளல் அதியமான். சாகா வரம் தரும் அரிய நெல்லிக்கனியை தான் உண்பதை விட தமிழ் வளர்க்கும் ஔவையார் உண்டால் தமிழ் செழிக்கும் என கருதி அதியமான் வழங்கினார். சாகா வரம் தரும் அரிய நெல்லிக்கனியை தான் உண்பதை விட தமிழ் வளர்க்கும் ஔவையார் உண்டால் தமிழ் செழிக்கும் என கருதி அதியமான் வழங்கினார். மலாடு பகுதியை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல் யார்? மலாடு பகுதியை, அதாவது திருக்கோவிலூர் பகுதியை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல் திருமுடிக்காரி. திருமுடிக்காரி இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு மலாடு என்ற பகுதியை ஆட்சி செய்தார். திருமுடிக்காரி இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு மலாடு என்ற பகுதியை ஆட்சி செய்தார். காரி என்ற பெயருடைய குதிரையை பயன்படுத்திய கடையெழு வள்ளல் யார்? காரி, திருமுடிக்காரி. காரி என்ற பெயருடைய குதிரையை பயன்படுத்தியதால் இவர் திருமுடிக்காரி என்று அழைக்கப்பட்டார். காரி என்ற பெயருடைய குதிரையை பயன்படுத்தியதால் இவர் திருமுடிக்காரி என்று அழைக்கப்பட்டார். பொதிய மலையை ஆட்சி செய்த சங்ககால வள்ளல் யார்? பொதிய மலை பாத்தீங்க அப்படின்னா ஆய் அண்டிரன். ஆய் அண்டிரன் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான பொதிய மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னர் ஆவார். இது 4ஆம் வகுப்பு பாட புத்தகம் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். பொதிய மலையை ஆட்சி செய்த சங்ககால வள்ளல் ஆய் அண்டிரன்.
பொதிய வேற, பொதிகை வேற. முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. பொதினி. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதினி பழனிமலை. சரிங்களா? அது வேற, இது வேற. திருமுடிக்காரி பார்த்துட்டோம். பொதியமலை ஆட்சி செய்த சங்ககால வள்ளல் ஆய் அண்டிரன். ஒரு நீல நிற நாகம் கொடுத்த ஒளிமிக்க ஆடையை சிவபெருமானுக்கு அணிவித்து மகிழ்ந்தவர் யார்? ஒரு நீல நிற நாகம் கொடுத்த ஒளிமிக்க ஆடையை சிவபெருமானுக்கு அணிவித்து மகிழ்ந்தவர் ஆய் அண்டிரன். தனக்கு கிடைத்த அரிய ஒளிமிக்க ஆடையை தான் அணியாமல் இறைவனுக்கு அணிவித்தவர் ஆய் அண்டிரன். தனக்கு கிடைத்த அரிய ஒளிமிக்க ஆடையை தான் அணியாமல் இறைவனுக்கு அணிவித்தவர் ஆய் அண்டிரன். வல்வில் ஓரி ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? வல்வில் ஓரி கொல்லிமலை. வல்வில் ஓரி இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆட்சி செய்தார். இவர் வில் ஆற்றலில் அசாத்திய திறன் கொண்டவர். வல்வில் ஓரி இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆட்சி செய்தார். இவர் வில் ஆற்றலில் அசாத்திய திறன் கொண்டவர். வல்வில் ஓரி எதனால் வல்வில் என்று போற்றப்படுகிறார்? ஏன்னா அவருடைய அசாத்திய வில்லாற்றலால. ஒரே அம்பில் பல விலங்குகளை வீழ்த்தும் வலிமையான வில்லை உடையவர் என்பதால் இவர் வல்வில் ஓரி எனப்பட்டார். ஒரே அம்பில் பல விலங்குகளை வீழ்த்தும் வலிமையான வில்லை உடையவர் என்பதால் இவர் வல்வில் ஓரி எனப்பட்டார். நீலகிரி மலைத்தொடரின் ஒரு பகுதியான நீலமலையை ஆட்சி செய்த வள்ளல் யார்? நீலகிரி மலைத்தொடரின் ஒரு பகுதியான நீலமலையை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி. கண்டீர கோப்பெரு நல்லி என அழைக்கப்படும் இவர் இன்றைய ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லை பகுதியான நீலமலையை ஆட்சி செய்தார். கண்டீர கோப்பெரு நல்லி என அழைக்கப்படும் இவர் இன்றைய ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லை பகுதியான நீலமலையை ஆட்சி செய்தார். கடையெழு வள்ளல்கள் என அழைக்கப்படுபவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? கடையெழு வள்ளல்கள் என அழைக்கப்படுபவர்கள் மொத்தம் 7 பேர். சங்க காலத்தில் கொடைத்தன்மையில் சிறந்து விளங்கிய பேகன், பாரி, அதியமான், காரி, ஆய், ஓரி, நல்லி ஆகிய 7 கடையெழு வள்ளல்கள் ஆவர். சங்க காலத்தில் கொடைத்தன்மையில் சிறந்து விளங்கிய பேகன், பாரி, அதியமான், காரி, ஆய், ஓரி, நல்லி ஆகிய 7 கடையெழு வள்ளல்கள் ஆவர். மூவேந்தர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? மூவேந்தர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு நிலப்பரப்பு மற்றும் அதிகாரம். நிலப்பரப்பு மற்றும் அதிகாரம். மூவேந்தர்கள் பெரிய நாடுகளை ஆண்டனர். குறுநில மன்னர்கள் சிறிய நாடுகளை, அதாவது சிறிய மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தனர். மூவேந்தர்கள் பெரிய நாடுகளை ஆண்டனர். குறுநில மன்னர்கள் சிறிய மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தனர். ஔவையார் யாருடைய அவையில் அரசவை புலவராக இருந்தார்? ஔவையார் யாருடைய அவையில் அரசவை புலவராக இருந்தார்? அதியமான். ஔவையார் அதியமானின் நெருங்கிய நண்பராகவும் ஆலோசகராகவும் விளங்கினார். ஔவையார் அதியமானின் நெருங்கிய நண்பராகவும் ஆலோசகராகவும் விளங்கினார். தகடூர் என்று சங்க காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய மாவட்டம் எது? தகடூர் என்று சங்க காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய மாவட்டம் தர்மபுரி. அதியமான் ஆட்சி செய்த தகடூர் என்பது தற்போதைய தர்மபுரி மாவட்டம் ஆகும். வல்வில் ஓரியின் சிறப்பை போற்றும் வகையில் தமிழக அரசு எங்கு விழா நடத்துகிறது? வல்வில் ஓரியின் சிறப்பை போற்றும் வகையில் தமிழக அரசு எங்கு விழா நடத்துகிறது? கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். ஓரியின் வீரத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 அன்று விழா எடுக்கிறது. ஓரியின் வீரத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 அன்று விழா எடுக்கிறது. கடையெழு வள்ளல்களின் கொடை சிறப்புகள் பற்றி பாடும் பாடல்கள் எந்த சங்க இலக்கிய நூலில் அதிகம் இடம்பெற்றுள்ளன? கடையெழு வள்ளல்களின் கொடை சிறப்புகள் பற்றி பாடும் பாடல்கள் சங்க இலக்கிய நூலான புறநானூற்றில் அதிகமா இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கியமான புறநானூற்றில் கடையெழு வள்ளல்களின் கொடை சிறப்புகள் பல பாடல்களில் பாடப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களான புறநானூற்றில் கடையெழு வள்ளல்களின் கொடை சிறப்புகள் பல பாடல்களில் பாடப்பட்டுள்ளன. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் செயலை எதை குறிப்பதாக கருதலாம்? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் செயல் இயற்கை மீதான பேரன்பு. ஒரு கொடி படர்வதற்கு தன் தேரையே கொடுத்த பாரியின் செயல் அவரது கருணையை காட்டுகிறது.
ஒரு கொடி படர்வதற்கு தன் தேரையே கொடுத்த பாரியின் செயல் அவரது கருணையை காட்டுகிறது. கடையெழு வள்ளல்கள் எந்த காலத்தை சேர்ந்த குறுநில மன்னர்கள் ஆவர்? கடையெழு வள்ளல்கள் சங்க காலத்தை சேர்ந்தவர்கள். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலத்தில்தான் இந்த 7 வள்ளல்களும் வாழ்ந்தனர். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலத்தில்தான் இந்த 7 வள்ளல்களும் வாழ்ந்தனர். பொதினி மலை என்று சங்க இலக்கியங்களில் அழைக்கப்பட்ட மலை எது? பொதினி மலை என்று சங்க இலக்கியங்களில் அழைக்கப்பட்ட மலை பழனி மலை. பேகன் ஆட்சி செய்த பழனி மலையே சங்க காலத்தில் பொதினி எனப்பட்டது. பேகன் ஆட்சி செய்த பழனி மலையே சங்க காலத்தில் பொதினி எனப்பட்டது. திருக்கோவிலூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? திருக்கோவிலூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தென்பெண்ணை. காரி ஆட்சி செய்த திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. காரி ஆட்சி செய்த திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மூவேந்தர்களால் போர் தொடுத்து கைப்பற்ற முடியாத மலையாக விளங்கியது எது? மூவேந்தர்களால் போர் தொடுத்து கைப்பற்ற முடியாத மலையாக விளங்கியது பரம்பு மலை. பாரியின் பரம்பு மலையை மூவேந்தர்கள் ஒன்றிணைந்தும் போரிட்டு வெல்ல முடியவில்லை என இந்த பாட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாரியின் பரம்பு மலையை மூவேந்தர்கள் ஒன்றிணைந்தும் போரிட்டு வெல்ல முடியவில்லை அப்படின்னு இந்த 4ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு. ஔவையார் அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்ற நிகழ்வு எதனை உணர்த்துகிறது? ஔவையார் அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்ற நிகழ்வு தமிழின் மீதான பற்றை வெளிப்படுத்துகிறது. தான் நீண்ட நாள் வாழ்வதை விட தமிழ் வளர்க்கும் ஔவையார் நீண்ட நாள் வாழ்வதே சிறப்பு என அதியமான் கருதினார். தான் நீண்ட நாள் வாழ்வதை விட தமிழ் வளர்க்கும் ஔவையார் நீண்ட நாள் வாழ்வதே சிறப்பு என அதியமான் கருதினார். கடையெழு வள்ளல்களில் சிறந்த வில் வீரராக குறிக்கப்படுபவர் யார்? கடையெழு வள்ளல்களில் சிறந்த வில் வீரராக குறிக்கப்படுபவர் வல்வில் ஓரி. ஓரி தனது அசாத்திய வில்லாற்றில் சிறந்தவராக திகழ்ந்தார். சங்க காலத்தில் கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அதிக பரிசுகளை வழங்கியவர்கள் யார்? சங்க காலத்தில் கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அதிக பரிசுகளை வழங்கியவர்கள் வள்ளல்கள். வள்ளல்கள் தங்களை நாடி வரும் புலவர்களையும் பாணர்களையும் போற்றி பரிசில் வழங்கினர். வள்ளல்கள் தங்களை நாடி வரும் புலவர்களையும் பாணர்களையும் போற்றி பரிசில் வழங்கினர். ஆய் அண்டிரன் அரிய ஆடையை யாருக்கு காணிக்கையாக்கினார்? ஆய் அண்டிரன் அரிய ஆடையை யாருக்கு காணிக்கையாக்கினார்? சிவபெருமானுக்கு. ஆலமர் செல்வன். இயற்கையின் அரிய கொடையை இறைவனுக்கே உரியது என அவர் கருதி வழங்கினார். யாரு? சிவபெருமானுக்கு ஆலமர் செல்வன் ஆய் அண்டிரன் ஆடைய பரிசா கொடுத்தார், காணிக்கையா. ஒரு சிறந்த மன்னன் என்பவன் புலவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு கடையெழு வள்ளல்கள் எதனை உதாரணமாக காட்டினர்? ஒரு சிறந்த மன்னன் என்பவன் புலவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு கடையெழு வள்ளல்கள் எதனை உதாரணமாக காட்டினர்? மதிப்பும் பரிசும் அளித்து தமிழ் வளர்த்தல். மதிப்பும் பரிசும் அளித்து தமிழ் வளர்த்தல். புலவர்களின் அறிவை போற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தமிழை வளர்க்க வள்ளல்கள் உதவினர். புலவர்களின் அறிவை போற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தமிழை வளர்க்க வள்ளல்கள் உதவினர். பாரியின் நெருங்கிய நண்பராக இருந்த புலவர் யார்? பாரியின் நெருங்கிய நண்பராக இருந்தது கபிலர். கபிலர் பாரியின் உற்ற நண்பராக விளங்கி அவனது மகள்களின் திருமண பொறுப்பையும் ஏற்றார். கபிலர் பாரியின் உற்ற நண்பராக விளங்கி அவனது மகள்களின் திருமண பொறுப்பையும் ஏற்றார். கடையெழு வள்ளல்கள் என்பதில் கடை என்பதன் பொருள் என்ன? கடையெழு வள்ளல்கள் என்பதில் கடை என்பதன் பொருள் மூன்றாவதாக வந்தவர்கள். அதாவது ஒரு வியாபார இடம் மூன்றாவதாக வந்தவர்கள். முதல் பகுதி கடைசி வரிசை சொல்றதானே. அதுல தமிழக வரலாற்றுல 3 வரிசை வள்ளல்கள் இருந்தனர். அதில் கடைசியாக வந்த 7 இவர்கள். அதனால்தான் கடையெழு வள்ளல்கள்னு சொல்றாங்க. கடைசியா வந்தவங்க, மூன்றாவதா வந்தவங்க. அது கடைசி மூன்றாவதா வந்தவங்க தான் இது சரியான விடை. சரிங்களா? சங்க கால வள்ளல்கள் எதனை போற்றி பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர்? சங்க கால வள்ளல்கள் எதனை போற்றி பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர்? இயற்கை மற்றும் உயிரினங்களை. மயில், முல்லை கொடி போன்ற இயற்கை வளங்களை நேசித்ததே இவர்களின் தனிச்சிறப்பு.
மயில், முல்லை கொடி போன்ற இயற்கை வளங்களை நேசித்தது இவர்களின் தனிச்சிறப்பு. அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி எங்கே விளைந்தது? அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி அரிய வகை மலை உச்சியில். இது ஒரு செங்குத்தான மலை உச்சியில் மிக அரிதாக விளைந்த அரிய கனி ஆகும். இது ஒரு செங்குத்தான மலை உச்சியில் மிக அரிதாக விளைந்த அரிய கனியாகும். கடையெழு வள்ளல்களில் முல்லைக்கு தேர் என்ற புகழ் யாருக்கு உண்டு? கடையெழு வள்ளல்களில் முல்லைக்கு தேர் கொடுத்த என்ற புகழ் யாருக்கு உண்டு? பாரி. முல்லை கொடி படர தன் தேரையே விட்டு கொடுத்த பாரியின் கொடை போற்றத்தக்கது. வல்வில் ஓரியின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் தற்போது எங்கு சிலை உள்ளது? வல்வில் ஓரியின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் தற்போது கொல்லிமலையில் சிலை உள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரியின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. வள்ளல்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? வள்ளல்கள் என்ற சொல்லின் பொருள் கொடை அளிப்பவர்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுபவர்கள், தன்னிடம் உள்ளதை தாராளமாக மற்றவர்களுக்கு ஈப்பவர்களே, அதாவது கொடுப்பவர்களே வள்ளல்கள் எனப்படுபவர். குறுநில மன்னர்கள் போர்க்களங்களில் பொதுவாக யாருக்கு உதவி புரிந்ததாக குறிப்பிடப்படுகிறது? குறுநில மன்னர்கள் போர்க்காலங்களில் பொதுவாக யாருக்கு உதவி புரிந்ததாக குறிப்பிடப்படுகிறது? மூவேந்தர்களுக்கு, சேர சோழ பாண்டியர்களுக்கு. இந்த பாடத்துல அறிமுக பகுதியில பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் மூவேந்தர்களுக்கு போர்க்காலங்களில் உதவி புரிந்தனர் என்ற ஒரு குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அப்போ குறுநில மன்னர்கள் போர்க்காலங்களில் மூவேந்தர்களுக்கு, சேர சோழ பாண்டியர்களுக்கு உதவி செய்திருக்காங்க. சங்ககால தமிழகத்தில் கல்வியையும் கலையையும் வளர்த்தவர்கள் யார்? சங்க காலத்தில் தமிழகத்தில் கல்வியையும் கலையையும் வளர்த்தவர்கள் வள்ளல்கள். புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து தமிழ் வளர்க்க வள்ளல்கள் உதவினர். நீலமலை பகுதியை ஆண்ட நல்லி எந்த பகுதியை சார்ந்தவர்? நீலமலை பகுதியை ஆண்ட நல்லி ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லை. நல்லி ஆட்சி செய்த நீலமலை இன்றைய ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லை பகுதியை சார்ந்தது. நல்லி ஆட்சி செய்த நீலமலை இன்றைய ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லை பகுதியை சார்ந்தது. அதியமான் நெடுமான் அஞ்சி என்பது யாருடைய முழு பெயர்? அதியமான் நெடுமான் அஞ்சி என்பது அதியமானுடைய நெடுபெயர். அதியமானின் முழு பெயர் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆகும். கடையெழு வள்ளல்கள் தங்கள் ஆட்சி பகுதியில் எத்தகைய ஆட்சி முறையை பின்பற்றினர்? கடையெழு வள்ளல்கள் தங்கள் ஆட்சி பகுதியில் நீதிமிக்க நல்லாட்சியை பின்பற்றினர். இவர்கள் மக்களிடமும் உயிரினங்களிடமும் நீதியுடனும் அன்புடனும் நடந்து கொண்டனர். பாரி தனது 300 கிராமங்களையும் யாரிடம் இழந்தார்? பாரி தனது 300 கிராமங்களையும் மூவேந்தர்கள் சூழ்ச்சியின் மூலம் இழந்தார். நேரடியாக வெல்ல முடியாததால் மூவேந்தர்கள் சூழ்ச்சி செய்து பாரியின் நாட்டை பறித்தனர். நேரடியாக வெல்ல முடியாததால் மூவேந்தர்கள் சூழ்ச்சி செய்து பாரியின் நாட்டை பறித்தனர். கடையெழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் என்பவரின் முழு பெயர் என்ன? ஆய் அண்டிரன். ஆய் அண்டிரன் பொதியமலையின் தலைவன். சங்ககால சமூகம் எதனை மிக உயர்ந்த அறமாக கருதியது? சங்ககால சமூகம் எதனை மிக உயர்ந்த அறமாக கருதியதுன்னா கொடை, மற்றவர்களுக்கு கொடுத்தல். தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுப்பதையே உயர்ந்த அறமாக மக்கள் கருதினர். பாரியின் மறைவுக்கு பிறகு அவரது மகள்களான அங்கவை மற்றும் சங்கவையின் திருமண பொறுப்பை ஏற்றவர் யார்? பாரியின் மறைவுக்கு பிறகு அவரது மகள்களான அங்கவை மற்றும் சங்கவை திருமண பொறுப்பை ஏற்றவர் கபிலர். கபிலர் பாரியின் உற்ற நண்பர் என்பதால் பாரியின் மறைவுக்கு பின் அவர் மகள்களின் நலனில் அக்கறை கொண்டார். கடையெழு வள்ளல்கள் 7 பேரையும் வரிசைப்படுத்தி கூறும் சிறுபானாற்று படை நூலின் ஆசிரியர் யார்? கடையெழு வள்ளல்கள் 7 பேரையும் வரிசைப்படுத்தி கூறும் சிறுபானாற்று படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். சங்க இலக்கியமான சிறுபானாற்று படை என்ற நூலில்தான் கடையெழு வள்ளல்கள் 7 பேரும் வரிசையாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். சங்க இலக்கியமான சிறுபானாற்றுப்படை என்ற நூலில்தான் கடையெழு வள்ளல்கள் 7 பேரும் வரிசையாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நல்லூர் நத்தத்தனார். ஒரு சின்ன குண்டாக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நத்தையெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க. அப்ப நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபானாற்றுப்படை. வல்வில் ஓரி தனது வில்லாற்றலால் ஒரே அம்பில்
எதனை வீழ்த்தியதாக குறிப்பிடப்படுகிறது? வல்வில் ஓரி தனது ஒரே வில்லாற்றலால், அதாவது வல்வில் ஓரி தனது வில்லாற்றலால் ஒரே அம்பில் ஒரு பெரிய யானை உட்பட பல விலங்குகளை வீழ்த்தியதாக குறிப்பிடப்படுகிறது. ஓரி தனது வில்லாற்றலால் ஒரே அம்பில் ஒரு பெரிய யானை உட்பட பல விலங்குகளை வீழ்த்தினார். அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த போது ஔவையார் என்ன செய்தார்? அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த போது ஔவையார் என்ன செய்தார்? வியந்து பாடினார். அதியமானின் தியாகத்தை பாராட்டி ஔவையார் புறநானூற்றில் பாடியுள்ளார். அதியமானின் தியாகத்தை பாராட்டி ஔவையார் புறநானூற்றில் பாடியுள்ளார். கடையெழு வள்ளல்களில் தோட்டிமலை பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? கடையெழு வள்ளல்களில் தோட்டிமலை பகுதியை ஆட்சி செய்தவர் நல்லி. நீலமலையின் ஒரு பகுதியான தோட்டிமலை நல்லியின் வசம் இருந்தது. நீலமலையின் ஒரு பகுதியான தோட்டிமலை நல்லியின் வசம் இருந்தது. பரம்பு மலையில் விளையாத பொருள் எதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளது? பரம்பு மலையில் விளையாத பொருள் கோதுமை. பலா, தேன், மூங்கில், நெல் மற்றும் கிழங்கு ஆகியவை பரம்பு மலையில் விளைந்த பொருட்கள். பலா, தேன், மூங்கில், நெல் மற்றும் கிழங்கு ஆகியவை பரம்பு மலையில் விளைந்த பொருள். ஆனா பரம்பு மலையில கோதுமை விளையாது. சங்க காலத்தில் ஒரு சிறந்த குறுநில மன்னரின் மிக முக்கியமான நற்பண்பாக எது கருதப்படுகிறது? சங்க காலத்தில் ஒரு சிறந்த குறுநில மன்னரின் மிக முக்கியமான நற்பண்பாக புலவர்களையும் எளியவர்களையும் ஈகை குணத்துடன் நடத்துவது. புலவர்களையும் எளியவர்களையும் ஈகை குணத்துடன் நடத்துவது. தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு தாராளமாக தரும் ஈகை பண்பே கடையெழு வள்ளல்கள் வரலாற்றில் நீங்கா இடம்பெற காரணமாக அமைந்தது. தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு தாராளமாக தரும் ஈகை பண்பே கடையெழு வள்ளல்கள் வரலாற்றில் நீங்கா இடம்பெற காரணமாக அமைந்தது. சங்ககால வள்ளல்களின் வரலாற்றை கற்பதன் நோக்கம் என்ன? சங்ககால வள்ளல்களின் வரலாற்றை கற்பதன் நோக்கம் நற்பண்புகளை வளர்த்து கொள்ளுதல், ஈகை குணத்தையும் பிற உயிரினங்கள் மீதான அன்பையும் கற்பதே இதன் நோக்கம். கடையெழு வள்ளல்களில் வேட்டையாடும் திறனில் சிறந்தவராக இந்த பாட புத்தகத்துல குறிப்பிடப்படுவது யார? கடையெழு வள்ளல்களில் வேட்டையாடும் திறனில் சிறந்தவராக குறிப்பிடப்படுவது பேகன் மற்றும் வல்வில் ஓரி. மலைப்பகுதிகளில் வாழ்ந்த இவர்கள் வேட்டையாடுவதில் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர். மலைப்பகுதிகளில் வாழ்ந்த இவர்கள் வேட்டையாடுவதில் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர். மறைந்தாலும் புகழ் நிலைத்து நிற்கும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் யார்? மறைந்தாலும் புகழ் நிலைத்து நிற்கும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் வள்ளல்கள். அவர்களின் கொடைத்தன்மையால் இன்றும் மக்கள் அவர்களை நினைவு கூறுகின்றனர். கடையெழு வள்ளல்கள் அனைவரும் எந்த நிலப்பகுதியை சார்ந்தவர்கள்? கடையெழு வள்ளல்கள் அனைவரும் குறிஞ்சி மலை மற்றும் மலை சார்ந்த இடத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாக இருந்தனர். இவர்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாக இருந்தனர். கடையெழு வள்ளல்களில் ஔவையாருக்கு மிகவும் பிடித்தமான நண்பர் யார்? கடையெழு வள்ளல்களில் ஔவையாருக்கு மிகவும் பிடித்தது அதியமான். அதியமானின் அன்பினால் ஔவையார் அவரிடமே நீண்ட காலம் அரசவை புலவராக தங்கினார். அதியமானின் அன்பினால் ஔவையார் அவரிடமே நீண்ட காலம் அரசவை புலவராக தங்கினார். வல்வில் ஓரி ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் யாரை போல உயர்வாக மதிக்கப்பட்டார்? வல்வில் ஓரி ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் ஒரு வேந்தரை போல மதிக்கப்பட்டார். அவரது வீரம் மற்றும் கொடையால் அவர் உயர்வாக மதிக்கப்பட்டார். கடையெழு வள்ளல்களின் காலத்தில் தமிழ் மொழி எவ்வாறு வளர்ந்தது? கடையெழு வள்ளல்களின் காலத்தில் தமிழ் மொழி புலவர்களை ஆதரித்ததால் செழித்து வளர்ந்தது. வள்ளல்கள் புலவர்களுக்கு ஊக்கமளித்து தமிழ் வளர்க்க உதவினர். புலவர்களை ஆதரித்ததால் செழித்து வளர்ந்தது. அதியமான் தனது உயிரை பணயம் வைத்து அரிய நெல்லிக்கனியை பறித்த இடம் எது? அதியமான் தனது உயிரை பணயம் வைத்து அரிய நெல்லிக்கனியை பறித்தது செங்குத்தான மலை உச்சி. எவராலும் எட்ட முடியாத உயரமான செங்குத்தான மலை உச்சியிலிருந்து அந்த அரிய கனியை அதியமான் பறித்து வந்தார். சங்க காலத்தில் விருந்தினர் என்பவர் யார்? சங்க காலத்தில் விருந்தினர் என்பவர் முன்பின் தெரியாத புதியவர்கள். தெரிந்த உறவினர்களை விட முன்பின் தெரியாத புதியவர்களுக்கு உணவளித்து உபசரிப்பதையே உண்மையான விருந்தோம்பல் என கருதினர். தெரிந்த உறவினர்களை விட
முன்பின் தெரியாத புதியவர்களுக்கு உணவளித்து உபசரிப்பதையே உண்மையான விருந்தோம்பல் என கருதினர். அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த நிகழ்வு எதனை விளக்குகிறது? அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த நிகழ்வு தமிழின் மீதான அதியமானின் பற்றை விளக்குகிறது, உணர்த்துகிறது. தமிழ் மூதாட்டி ஔவையார் நீண்ட நாள் வாழ்ந்தால் தமிழ் செழிக்கும் என்பதால் அதியமான் தனக்கு கிடைத்த அரிய கனியை வழங்கினார். ஆய் அண்டிரன் எந்த மலைப்பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார்? ஆய் அண்டிரன் எந்த மலைப்பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார்? பொதிய மலை. ஆய் அண்டிரன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிய மலையின் தலைவன் என்று இந்த பாட புத்தகத்துல குறிப்பிடப்படுகிறது. ஆய் அண்டிரன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிய மலையின் தலைவன். அதியமானுக்கு பதிலாக தொண்டைமானிடம் தூது சென்று போரை தடுத்தவர் யார்? அதியமானுக்கு பதிலாக தொண்டைமானிடம் தூது சென்று போரை தடுத்தவர் ஔவையார். இது ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வு. ஔவையார் அதியமானுக்காக தூது சென்றார். ஔவையார் அதியமானுக்காக தூது சென்றார். சங்க காலத்தில் ஒரு மன்னரின் சிறந்த பண்பாக வலியுறுத்தப்படுவது எது? சங்க காலத்தில் ஒரு மன்னரின் சிறந்த பண்பாக வலியுறுத்தப்படுவது ஈகை மற்றும் நட்பண்பு. ஈதல், அதாவது கொடுத்தல் என்பதே ஒரு மன்னனுக்குரிய மிகச் சிறந்த அறமாக சங்க காலத்தில் கருதப்பட்டது. கொடுப்பதுதான் ஒரு மன்னனுக்கு சிறந்த அறமா சொன்னாங்க. சங்க காலத்தில் விருந்தினர்களை வரவேற்க எதனை முதன்மையாக பயன்படுத்தினர்? சங்க காலத்தில் விருந்தினர்களை வரவேற்க இன்சொல் மற்றும் மலர்ந்த முகம். இன்சொல் மற்றும் மலர்ந்த முகம். இனிமையான பேச்சு பேசி புன்னகையுடன் முக மலர்ச்சியோடு வரவேற்பதே சிறந்த விருந்தோம்பல் முறையாகும். இனிமையாக பேச்சு புன்னகையுடன் முகமலர்ச்சியோடு வரவேற்பதுதான் சிறந்த விருந்தோம்பல். சேர சோழ பாண்டிய ஆகிய மூவேந்தர்களை அடையாளப்படுத்தும் மாலைகள் முறையே எவை? சேர சோழ பாண்டிய ஆகிய மூவேந்தர்களை அடையாளப்படுத்தும் மாலைகள் பனை, அத்தி, வேம்பு. சேரர்களுக்கு பனைப்பூ மாலையும் சோழர்களுக்கு அத்திப்பூ மாலையும் பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலையும் அடையாளமாக இருந்தன. சேரர்களுக்கு பனைப்பூ மாலையும் சோழர்களுக்கு அத்திப்பூ மாலையும் பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலையும் அடையாளமாக இருந்தன. ஆய் அண்டிரன் ஆட்சி செய்த பொதியமலை தற்போது எந்த மாவட்ட பகுதியில் அமைந்துள்ளது? ஆய் அண்டிரன் ஆட்சி செய்த பொதியமலை திருநெல்வேலி பகுதி. பொதியமலை தென்பகுதியில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் அமைந்துள்ளது. வல்வில் ஓரியின் அசாத்திய வில்லாற்றல் பற்றிய சரியான கூற்று. ஒரே அம்பில் யானை உட்பட பல விலங்குகளை வீழ்த்தினார். ஓரியின் அசாத்திய வலிமையை விளக்கும் வகையில் ஒரே அம்பில் யானை, புலி, கலைமான், பன்றி, உடும்பு ஆகியவற்றை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. ஓரியின் அசாத்திய வலிமையை விளக்கும் வகையில் ஒரே அம்பில் யானை, புலி, கலைமான், பன்றி, உடும்பு ஆகியவற்றை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் பொதுவாக எங்கு வசித்தனர்? சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகளில் வசித்தனர். ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கடையெழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவும் குணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவும் குணம் ஈகை கொடை. தன்னிடம் உள்ளதை பிறருக்கு மனமுவந்து அளிக்கும் பண்பே ஈகை எனப்படும். பசியோடு வருபவர்களுக்கு அன்புடனும் மரியாதையுடனும் உணவளிக்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசியோடு வருபவர்களுக்கு அன்புடனும் மரியாதையுடனும் உணவளிக்கும் பண்பு விருந்தோம்பல் எனப்படுகிறது. தமிழர்களின் மிகச்சிறந்த வாழ்வியல் பண்பாடாக விருந்தோம்பல் கருதப்படுகிறது. இது சங்க கால மக்களின் உயர் குணத்தை காட்டுகிறது. தமிழர்களின் மிகச்சிறந்த வாழ்வியல் பண்பாக விருந்தோம்பல் கருதப்படுகிறது. இது சங்க கால மக்களின் உயர் குணத்தை காட்டுகிறது. விருந்தினர்கள் விடைபெற்று செல்லும் போது அவர்களை பிரிய மனமில்லாமல் தமிழர்கள் எவ்வாறு தூரம் நடந்து சென்று வழி அனுப்புவர்? விருந்தினர்கள் விடைபெற்று செல்லும் போது அவர்களை பிரிய மனமில்லாமல் தமிழர்கள் 7 அடி தூரம் நடந்து சென்று வழி அனுப்புவர். இத பாத்தீங்க அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படையில பொறுமையா நடந்து போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 7 அடி. விருந்தினர்கள் மீது கொண்ட அன்பால் அவர்கள் செல்லும் வரை பின்தொடர்ந்து 7 அடி தூரம்
நடந்து சென்று தமிழர்கள் வழி அனுப்புவர். சங்க காலத்தில் இசை பாடல்களை பாடி மன்னர்களை மகிழ்வித்தவர்கள் யார்? சங்க காலத்தில் இசை பாடல்களை பாடி மன்னர்களை மகிழ்வித்தவர்கள் பாணர்கள் மற்றும் விரலியர். பாணர்கள் இசை கருவிகளை மீட்டுபவர்கள், விரலியர் நடனம் ஆடுபவர்கள். இவர்களை வள்ளல்கள் தாராளமாக ஆதரித்தனர். பாணர்கள் இசை கருவிகளை மீட்டுபவர்கள், விரலியர் நடனம் ஆடுபவர்கள். இவர்களை வள்ளல்கள் தாராளமாக ஆதரித்தனர். சிறுபானாற்றுப்படை என்ற நூல் எந்த தொகுப்பை சார்ந்தது? சிறுபானாற்றுப்படை என்ற நூல் எந்த தொகுப்பை சார்ந்தது? பத்துப்பாட்டு. ஒரு பகுதியில் சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று சிறுபானாற்றுப்படை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது பத்துப்பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. கண்டீர கோப்பெரு நல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்டீர கோப்பெரு நல்லி என்று அழைக்கப்படுபவர் நல்லி. நல்லியின் முழு பெயர் கண்டீர கோப்பெரு நல்லி. அந்த நல்லி இந்த நல்லி மாறிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாத்துக்கோங்க. சங்க காலத்தில் மூவேந்தர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையில் இருந்த உறவு முறை என்ன? சங்க காலத்தில் மூவேந்தர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையில் இருந்த உறவு முறை. போர்க்காலங்களில் மூவேந்தர்களுக்கு குறுநில மன்னர்கள் உதவினர். மூவேந்தர்கள் பெரிய நிலப்பரப்பை ஆண்டாலும் பல சமயங்களில் குறுநில மன்னர்களின் உதவியை நாடினர். மூவேந்தர்கள் பெரிய நிலப்பரப்பை ஆண்டாலும் பல சமயங்களில் குறுநில மன்னர்களின் உதவியை நாடினர். அதியமானின் முன்னோர்கள் தமிழகத்திற்கு முதலில் எதனை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது? அதியமானின் முன்னோர்கள் தமிழகத்துக்கு முதலில் கரும்பை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதியமானின் முன்னோர்களே கரும்பை முதலில் பயிரிட்டனர் என்ற வரலாற்று தகவல் பாடத்தின் ஒரு பகுதியில் மறைமுகமா இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அப்போ அதியமானின் முன்னோர்கள் தான் கரும்பை முதல்ல பயிரிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. புறநானூறு என்பது எதனை பற்றி பாடும் நூலாகும்? புறநானூறு என்பது போர், வீரம் மற்றும் கொடை பற்றி பாடும் ஒரு நூல். வள்ளல்களின் ஈகையை பற்றி பாடும் பாடல்கள் அனைத்தும் புறநானூற்றிலேயே அதிகம் உள்ளன. வள்ளல்களின் ஈகையை பற்றி பாடும் பாடல்கள் அனைத்தும் புறநானூற்றிலேயே அதிகம் உள்ளன. சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் தங்களை நாடி வந்த கலைஞர்களுக்கு எதனை பரிசாக வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது? சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் தங்களை நாடி வந்த கலைஞர்களுக்கு பொற்காசுகள், ஆடைகள் மற்றும் யானைகளை பரிசாக வழங்கியதா சொல்லப்படுது. வள்ளல்கள் தங்களை நாடி வரும் பாணர்களுக்கு விரலியர்களுக்கும் தாராளமாக பொற்காசுகளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் யானைகளையும் பரிசாக வழங்கி கௌரவித்தனர். வள்ளல்கள் தங்களை நாடி வரும் பாணர்களுக்கும் விரலியர்களுக்கும் தாராளமாக பொற்காசுகளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் யானைகளையும் பரிசாக வழங்கி கௌரவித்தனர். இதோட பாத்தீங்கன்னா இந்த சங்ககால வள்ளல்கள்ல 80 வினாக்கள் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதே போல 4th அடுத்த லெசன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு தேவையான அனைத்து பாடங்களும் வரிசையா போட்டுட்டு இருக்கோம். தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி. வேணுங்கிறவங்க இதை PDF வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.